ஒரே ஒரு பாயிண்ட் சார் சொன்னாலங்க, எல்ஜேபியோட கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து எல்ஜேபினால இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருந்தா நம்ம எப்படி நீங்க ஒரு எஸ்ஐஆர் மட்டுமே பதில் சொல்றீங்க. நம்ம அதுக்கு டேட்டாவை நம்ம எடுத்துப்போம். 2024 எல்ஜேபி இந்த அலைன்ஸோட சேர்ந்து தான் போட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்ஜேபி இந்த அலைன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை நம்ம அப்படியே அந்த பார்லிமெண்ட் சீட்ஸை அப்படியே நம்ம அசம்பிளி சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் பார்த்தோம்னா நமக்கு அந்த டேட்டா ஈஸியாக கம்பேர் ஆக போகுது. நமக்கு அது சிம்பிளாக முடிஞ்சிடும். ரெண்டாவது, இதில் எஸ்ஐஆர்னால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பாஜகவுக்கு வெற்றியா அல்லது இவ்வளோ பெரிய தோல்வி மகாகட்பந்தனுக்கான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது எஸ்ஐஆர் மட்டும் ஒரே காரணமாக இருக்கிறக்கு வாய்ப்பில்லை. இந்த கூட்டணி ஒரு ஆர்கானிக்காகவும் வேலை செய்யல, அர்த்தமெட்டிக்காகவும் இந்த கூட்டணி செட் ஆகலின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதே அந்த விகாஸ் அந்த விஐபி பார்ட்டி எடுத்துனா முகேஷ் சஹானியை இவங்க டெப்டி சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கிறாங்க. அவர் இன்னைக்கு வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் ஜெயிச்சதே கிடையாது. அவர் தான் இவங்க டெப்டி சிஎம்மாக அறிவிச்சாங்க. அதனால அந்த ஒரு பார்ட்டி இவ்வளோ ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் கிடையாது. எது சர்ப்ரைசிங் ஃபேக்டர்னா ஆர்ஜேடி இவ்வளோ ட்ரெயில் ஆகுது தான். இன்ஃபேக்ட் ஆர்ஜேடியோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தேஜஸ்வி யாதவே ட்ரெயில் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதை மட்டும் அந்த டேட்டா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அண்மை தகவல் வந்திருக்கு. வாக்குகளை பெரிய அளவில் பிரிக்கும் என்று கூறப்பட்ட பல கட்சிகள் இந்த தேர்தலில் முன்னிலை பெறாமலே இருக்கு. ஜென்சுராஜ் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு கருதப்பட்டது. அப்படியெல்லாம் கிடையாது. தொடக்கத்திலிருந்து அவங்க முன்னிலை பெறல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2020 சட்டமன்ற தேர்தலில் ஏஎம்ஐஎம் கட்சி தேஜஸ்வி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. வாக்குகளை பிரித்து பாஜகவுடைய வெற்றிக்கு அவர்தான் காரணமாக அமைஞ்சார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்த முறை அவர் மிகப்பெரிய அளவுக்கு அவர் சோப்பிக்கல. பல தொகுதிகளில் அவர் போட்டிட்டு இருந்தாலும் கூட அவருடைய முன்னிலை அப்படின்றது ரொம்ப சொற்ப அளவிலே இருக்கு. இன்னொன்று விகாஷியல் இன்சான் பார்ட்டி மகாகத்பந்தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியும் அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இந்த மாதிரி தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஸ்லைட் எட்ஜை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வாக்கு வங்கி அப்படின்றது இந்த கட்சிகளால் பிரியவில்லை. யாருக்கு கிளியர் விக்டரி கிடைக்கணும் அப்படின்றதுல மக்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிருக்காங்க. அரசியல் கட்சிகள் கையாண்ட அணுகுமுறைகள், நலத்திட்டம், தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, கூட்டணி யுக்தி, கேஸ்ட் கால்குலேஷன், இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு கட்சிகள் எடுத்த வியூகங்களுக்கு எப்படி கை கொடுத்திருக்கு அப்படின்றது அந்த தேர்தல் முடிவு நமக்கு காட்டுது. அரவிந்த், இதில் 3 ஃபேக்டர் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒன்று மகளிர் வாக்கு. ஸோ கேஸ்ட் ஈக்குவேஷனை தாண்டி பெண்கள் வாக்கு அப்படின்றது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றத நன்மைக்கு உணர்த்துதான் நமக்கு. இல்லைங்க, அதை சிஎஸ்டிஎஸ் டேட்டா வந்தால் தான் நமக்கு தெரியும் பெண்கள் வாக்கு எவ்வளோ இருக்குங்கிறது. நம்ம அது இன்னும் பட் ஓவராலாக மேக்ரோ லெவலில் பார்க்கும்போது நம்ம மகிழா ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். மகிழா ஃபேக்டர்ஸ் அப்படின்றது எத்தனை தொகுதிகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அம்சமாக பார்க்கக்கூடிய ஒரு மேஜிக் வால் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நம்ம மொத்தமாக 243 தொகுதிகளில் 124 தொகுதிகளில் மகிழா ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஒரு கட்டாக இருக்குது, தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இதான் அந்த மேஜிக் வால் சொல்லக்கூடிய நம்பர் இருக்குது. ஸோ அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது அப்படின்றது யாருக்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படின்னா +30 என்டிஏக்கு போயிருக்கு. இதில் இன்னும் 2 ஃபேக்டர் நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்று அர்பன் ரூரல். இதில் இருக்கக்கூடிய ரூரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அது யாருக்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுலேயும் பெண்கள் வாக்கு அப்படின்றது என்டிஏ கூட்டணி தான் பெரிய அளவுக்கு போயிருக்கு. ரூரல் ப்ளஸ் மகிழா ஃபேக்ஷன் 2 ஃபேக்ஷன் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி 91 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. அதாவது கடந்த தேர்தலில் இந்த முறை 69. ஸோ ஓவராலாக இந்த என்டிஏ அப்படின்றது பெண்களுடைய வாக்கு அப்படின்றது ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ரியல் டைம் டேட்டாவில் புரிஞ்சிக்க முடியுதா? இல்லைங்க, அதான் அந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக தான் பார்க்க முடியுது. இல்லைன்னா ஜேடியோட இவ்வளோ பெரிய ஒரு அப்டேட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் போன அசம்பிளி எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது அதோட ஜேடியு இந்த டைம் வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு ஜேடியு தான் இல்லை 76ல். ஸோ அப்படி இருக்கும்போது ஜேடி இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இந்த 10,000 ரூபாய் திட்டம்ங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்துருக்கு. ரெண்டாவது, இந்த இந்தியா அலைன்ஸ் வந்துங்க அந்த காஸ்ட் கோலிஷன் ரொம்ப அழகாக அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தெரியுது. ஆப்போசிஷனில் மகாகட்பந்தனில் இன்னமும் அந்த ஒரு டாமினண்ட்டாக மேஜராக இவங்க வந்து அது முஸ்லீம் ப்ளஸ் யாதவ் அந்த 2 சமூகத்தை மட்டுமே முன்னிறுத்தி அவங்க தேர்தலை சந்திச்சது தான் இவ்வளோ பெரிய பின்னடைவு ஆர்ஜேடிக்கும் இருந்ததா நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் போன டைம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம தான் சமாஜ்வாதியோட ஓட் பேங்க்கு எப்பவுமே பரவலாக பார்க்கப்பட்டது இந்த முஸ்லீம் ப்ளஸ் யாதவ் ஓட் பேங்காக தான். ஆனால் இங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதை தாண்டி மற்ற சின்ன சின்ன சமூகத்தை உள்ள எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பீகார் அப்படின்னாலே கேஸ்ட் ஈக்குவேஷன் தான் அப்படின்றது எல்லா சட்டமன்ற தேர்தலையும் பேசப்பட்டிருக்கு. ஆனால் இந்த முறை தேஜஸ்விக்கு போகக்கூடிய வாக்கு அப்படின்றது பெரிய அளவுக்கு குறையல. அந்த யாதவ் ஓட் அப்படியே போயிருக்கு. பட் அந்த சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் அதை தாண்டி வாக்களிப்பாங்க அப்படின்னு யோசிக்கப்படக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு பிஜேபிக்கும் என்டிஏ கூட்டணி வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாதா? இந்த கேஸ்ட் ஈக்குவேஷனை தாண்டி இனிமேல்
பெண்களுடைய பிரதிநிதித்துவம், அவங்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்றது மையப்பொருளாக மாறுமா தமிழ்நாடு உட்பட? இல்லைங்க, பெண்கள் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் இப்போ போன எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷனில் பெண்களோட வாக்கு எண்ணிக்கையும் அதிகமாகிருக்கு. ரொம்ப கணிசமான 7% என்னமோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டேட்டா மட்டும் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ பெண்களுக்கு இந்த 10,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய, அதுதான் இந்த எலெக்ஷனை ஒரு தம்பிங் சீல் பண்ணது, அந்த ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐஆர், அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ரெண்டாவது காரணம் நான் எல்ஜேபி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பெண்கள், இரண்டாவது எல்ஜேபி, மூன்றாவது எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை நான் பார்த்தாலும், பட் இந்த எலெக்ஷன் இவ்வளவு பெரிய வெற்றி நிதிஷ்குமார் கிடைக்கிறதுக்கு அந்த 10,000 ரூபாய் திட்டம் தான். நான் இப்போ ஒரு அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கோம். மகாகத்பந்தன் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவ் முன்ன 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்த நிலையில் இப்போ 14,583 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ இது மகாகத்பந்தன் கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் புரியுது. ஏன்னா முதலமைச்சர் முகமாக முன்னிறுத்தப்பட்டவர் அவருக்கான செல்வாக்கை இழந்துட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட 14,583 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு. பாலா, அந்த ஓகே, வாக்கு வித்தியாசம் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா அது 3,016 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்காரு. அவர் தொடர்ச்சியாக இந்த வித்தியாசம் அதிகரிச்சுட்டு வரதையும் பார்க்க முடியுது. இப்போ கடந்த ரெண்டு தேர்தலில் இந்தியா கூட்டணி, தேஜஸ்வி அப்படின்ற இந்த காம்போ அப்படின்றது ஒர்க் அவுட்டே ஆகலை. இது இந்த மாநில கட்சியான ஜேடியு செல்வாக்கு பெறுது, லோக் ஜனசக்தி பார்ட்டி ஓரளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கை மீண்டும் கொண்டு வராங்க. ராம்விலாஸ் இழந்த அந்த செல்வாக்கு, அந்த லெகசியை மீண்டும் கொண்டு வராங்க. கடந்த தேர்தலில் தனியாக நின்றதுனால வரல. பட் இந்த முறை கூட்டணி ப்ராப்பரான காம்போ அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன் தேஜஸ்விக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை? அதான், தேஜஸ்வி இன்னமும் இங்கே வெறும் அந்த முஸ்லீம் ப்ளஸ் யாதவ் அந்த 2 சமூகத்தை மட்டுமே வச்சு அந்த கட்சியாக மக்கள் அந்த கட்சியை அப்படி தான் பார்க்குறாங்க. ரெண்டாவது, அந்த 2 சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களே வந்து அந்த கட்சியை விட்டு நிதிஷ்குமாருக்கு வாக்களித்ததாகத்தான் நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம வெறும் தேஜஸ்வி யாதவோட இன்னும் அடுத்த ஒரு 2 ரவுண்டுக்கு அப்புறம் தேஜஸ்வி யாதவ தொகுதி மட்டும் எடுத்து பார்ப்போம். அந்த தொகுதியில் இருக்க டெமோகிராஃபி பார்ப்போம். பெண்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க, முஸ்லீம் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க, யாதவ் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்கன்னா அது நமக்கு இன்னும் ஒரு டீட்டெயிலான ஒரு பேக்ரவுண்ட் அதுலேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதான், பெண்கள் கம்ப்ளீட்டாக என்மாசே அவங்க வந்து நிதிஷ்குமார் பக்கம் போனது தான் பார்க்க முடியுது. ரெண்டாவது, பொதுவாகவே பெண்கள் வந்து அங்கே ஆர்ஜேடிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. ஆர்ஜேடி பார்த்தாவே ஒரு குண்டாகிரி, அங்கே ஒரு லாண்ட் ஆர்டர் வந்து ஆர்ஜேடி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மீண்டும் பாதுகாப்பின்மை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு தகவல் இருக்குது. அதுதான் மீண்டும் அங்கே மேலோங்கி இருக்கிறதா தான் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ரெண்டாவது, மகாகட்பந்தனோட கேம்பெயினும் பெருசாக மக்கள் மத்தியில் எடுப்படல. இந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸாக இந்த கூட்டணிக்கு, ஆளும் கூட்டணிக்கு அங்கே மாறி இருக்கிறதா பார்க்க முடியும். சரி, இப்போ ஸ்க்ரீனில் நம்ம தேர்தல் ஆணையத்துடைய ஓட் ஷேரை பார்க்கலாம். நம்ம இதில் கவனம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராஷ்ட்ரிய ஜனதாதள் கிட்டத்தட்ட 22 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க. அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படின்றது கடந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 1% தான் குறைஞ்சிருக்கு. போன முறை இப்போ இருக்கக்கூடிய ரியல் டைம் டேட்டா அது ஒன்று நமக்கு ஈவினிங் தான் ஒரு கிளியர் கட்டான ஓட் ஷேர் கிடைக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய மார்ஜின் அடிப்படையில் 22.98 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பார்க்கும்போது பிஜேபி 21.90 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. ஜேடியு 18.55. ஸோ பழைய ஓட்ஷர் ஏறக்குறைய ஒரு டெசிமல் டிஃபரன்ஸில் தான் மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியுது. இல்லைங்க, இதில் ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்சிகளுடைய நிலை என்ன, மக்கள் வாக்களிப்பு அப்படின்றதுல இந்த வெற்றி தோல்வியில் இந்த ஸ்பாய்லர்ஸுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, நம்ம ஆர்ஜேடியோட அந்த பர்சன்டேஜ் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆர்ஜேடி 140 சீட்ஸ்லையோ 150 சீட்ஸ்லையோ கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஜேபியும் ஜேடியும் 101. அதனால அது 40 சீட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கிறங்காட்டி நமக்கு அது தெரியுது. அதனால நம்ம பர்சன்டேஜ் நம்ம அதை ஓவரால் எடுத்துக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எல்ஜேபியோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர். எல்ஜேபியோட பர்சன்டேஜ் இப்போ எல்ஜேபியோடைய ஓட் பர்சன்டேஜ் 5.47 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கடந்த முறையோட அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது கணிசமாக அதிகரிச்சிருக்கு. அவங்க ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கும்போது அவங்களோட அதிகபட்ச ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10% மேலே அவங்களோட ஓட் ஷேர் இருந்தது. கடந்த 2 தேர்தலில் அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படின்றது பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. இந்த முறை அப்படின்னு பார்க்க அதிகரிச்சிருக்கு. இந்த காம்போ அப்படின்னு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ தேர்தல் முடிவுக்கான எதிர்வினைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. கட்சிகளுடைய கருத்துக்கள் அப்படின்றது முதற்கட்டமாக வர ஆரம்பிச்சிருக்கு. வெறும் 10,000க்கு விலை போன தேர்தல் என்று பிரசாந்த் கிஷோரின் ஜென்சுராஜ் கட்சி விமர்சனம் செஞ்சிருக்கிறது. 10,000 ரூபாய்க்கு மக்கள் தங்கள் வாக்களை விற்றுவிட்டார்கள், மாதம் வெறும் 200 ரூபாய்க்கு ஓட்டுகள் விற்கப்பட்டுள்ளன என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை ஜென்சுராஜ் கட்சி முன்வைத்திருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு பத்ரி?